ஸோ இந்த ஜாதகத்தில் கேது தசை இப்போ தான் முடிஞ்சு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கேது தசையில் இவருக்கு டிவோர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. நிறைய இடத்துல வந்து அவமானங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ராசிக்கற்கள் அணியிறது இப்போ சிலர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ராகுவோட கற்களையும் கேதுவோட கல்லையும் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் மோதிரமாக போட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி வந்து வியர்ப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க, ராகு ஒரு இடத்துல பாசிட்டிவாக உட்காந்துருக்கு அப்படின்னா கேது வந்து நெகட்டிவான ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் தான். கேது தசை இவரை வந்து பாடாப்படுத்திருக்குன்னு சொல்கிறேன். ராகு தசை நடந்துருச்சு அப்படின்னா இவர் ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவிச்சிருப்பார். ஏன்னா இந்த ராகு குருவோட பார்வையில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கு. அதுவும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம். ஸோ அந்த ஒரு கட்டத்தில் இந்த ராகு உட்காந்துருக்கு. அப்போ இவருக்கு நான் வந்து பரிந்துரை பண்ணது, குடும்பம் வந்து வேகமாக அமைகிறதுக்கு மறு திருமணம் பண்ணி அப்படின்றதுக்கு ராகுவோட கோமயதகம் வந்து இவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ராகு தான் வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஜாதகத்தில். அதற்கப்புறம் ராகுக்கு அப்புறம் தான் குருவே வருவார். சரியா? குருவுக்கு அப்புறம் சந்திரன் பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன். ஸோ இந்த ராகு குரு சந்திரன் இந்த 3 கிரகங்கள் இவருக்கு வந்து நல்லது செய்ய கடமைப்படுது இந்த ஜாதகத்தில். இப்போ ராகுவோட கோமேதகம், குருவோட கனக புஷ்பராகம், சந்திரனோட முத்து நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து சந்திரகாந்த கல் வந்து இவருக்குலாம்